எனக்கு உங்க கூட இப்படி ஜாலியா இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. அவசரப்பட வேண்டாம். இந்த பங்குனி எப்பயாவது பிங்க் ஆகணும்னு நினைச்சா அப்போ இதை பத்தி முடிவெடு. பங்கன் பிங்கி ஆனா தானே. அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இங்க நடந்த இந்த விஷயம் வெளிய யாருக்கும் தெரிய வேண்டாம். வெக்கமா? ஹலோ மச்சான், ராமண்ண ஃபோன் பண்ணாண்டா. சித்த வைத்தியர் இப்ப வந்துருவாரு. அப்படியா? ஓ, தப்பிச்சேன். என் கஷ்டங்களை தீக்க வந்த சுவாமிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். யாரு நோயாளி? நான் தான் கோபி. அது உன் மூஞ்சிய பார்க்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேரு தான் கோபி, ஆனா என் வாழ்க்கை ஃபுல்லா ஓபி தான். நோய் என்ன? நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நோய் ஒண்ணும் கிடையாது. ஆமா, ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன். எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு. பால்ல சக்கரை கலக்கிற மாதிரி. என் பொண்டாட்டி விட என்ன அதிக நேசிச்சது என் மாமனார் தான். ஐயா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப பாசம் வைக்கிற ஒரு அப்பாவா இருந்தாரு. நான் வேணான்னு சொல்லியும் என்ன வற்புறுத்தி எனக்கு வரதட்சணையா ஒரு டெம்போ டிராவலர் கொடுத்தாரு. அந்த ட்ரையல் பண்ண ஒரு நல்ல முகூர்த்தத்துலதான் அது நடந்துச்சு. வண்டி எடுக்காத. என்ன? இங்க பாரு கோபிச்செல்லம். என்னப்பா? நான் கொஞ்சம் பிரார்த்தனை பண்றேனே. ஓ, இதான் வண்டி கியரா? கடவுளே, என் மருமக நல்லபடியா வரணுமே. ஓ, அப்பா. முன்னாடி யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என் கால்ல நடந்த ஒரு தப்பு அது. செத்துட்டாரா? கொண்டே போட்டுருவேன். செத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் ஓடி நடக்கிறான் பாரு. அன்னைக்கு பைத்தியமானா. இப்ப ராத்திரி முழுக்க தண்ணி அடிச்சு பேண்ட் வாசிச்சுக்கிட்டு குமரியான பொண்ணுக்கு காவல் இருக்காண்டா. அந்த ஆளு ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதி, பக்கத்து வீட்டு கோமதி, இந்த ஆளுக்கு பார்க்காத வைத்தியமே கிடையாது. ஆனா பைத்தியம் கூடதே தவிர குறைய மாட்டேங்குது. நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும். அப்பதான் எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையே கிடைக்கும். அண்டர்வேர்ல கட்டு போட்ட மாதிரி ஆயி போச்சு இப்ப என்னோட வாழ்க்கை. மதம் முடிச்ச யானையவே அடக்கி ஆண்டவன் இந்த கேசானந்த சுவாமிகள் தெரியுமா? உன் மாமனார்லாம் எனக்கு ஏமாத்துறோம். இந்த பையப்படி சொல்றேன். எல்லாம் என் மச்சனோட பாக்கியம். ஐயோ ஆண்டவா, என்ன கொல்ல இந்த லூசு வருதுங்க, காப்பாத்துங்க. ஏய் மச்சான், உங்க அப்பனுக்கு என்ன செய்றீங்க? மச்சான், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்பா ஹெல்மெட் கொடுங்க. ஐயோ, இந்த பக்கம் ஒருத்தர் காசு கொடுக்கணுமே. இந்த வீட்ல போய் சைடுவோம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் கோவப்பட்டேன், அவ்வளவுதான். வரல. நில்லடா சாமியார் பையா. அப்ப நிலைங்க சொல்றல. லூஸ் வருது. ஏய், இன்னைக்கு நான் இவனை சாவடிச்சிருவேன். இது அதுக்கு பரவா வருது. ஐயோ, இந்த உங்க ஒப்ப தாண்டி பொறுக்கி. ஏய், இவன் என்ன கவுந்து படுத்து மண்ணு தின்னுட்டு இருக்கா? இப்படியே ஓடி நேரா இமாலயத்துக்கு ஓடிடுவோம் போலயே. அப்பா சொன்னா கேளுங்க. ஏய், ஹெல்மெட் கிடைச்சிருச்சு. நல்ல வேளை ஹெல்மெட் உடையல. இப்போ உடைக்கறேன்டா. தேங்க்ஸ் அண்ணா. டேய், அங்கே நில்றா. கொஞ்சம் தண்ணி குடுமா. ஓடுறா. டேய், என்ன ஓட விட்டுட்டே. டேய், நில்றா. அதையும் பாத்துறலாம்டா. ஐயோ, இங்க ஒளியறதுக்கு ஒரே இடத்தையும் காணாம. ஐயோ அம்மா. எங்க அந்த நாய் போய் ஒளிஞ்சிருக்கான்? அவன் மண்டைய நான் மொட்டை அடிச்சு விட போறேன். அப்பா தப்புச்சண்டா சாமி. பைத்தியம் போய் இப்ப நாயா? பைத்தியத்துக்கு இதுவே தேவல. ஓடிரு போயிரு. இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இருடா வரேன். இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். நல்ல வேளை பெனால்டி கிடைச்சது. டேய், அங்கே நில்றா. சொன்னா நிக்க நானே டவுன் பஸ்ஸாடா. இது எங்க போச்சு? ஐயா, ஹெல்மெட் போச்சு. எல்லாம் போச்சு. என்னாச்சுடி? யாரோ மேல இருந்து எல்லாமே பார்த்தாச்சா? நானே இது வரைக்கும் ஒண்ணுமே பார்த்தது இல்ல. இந்த ஹெல்மெட்டை வச்சு மண்டைய மறைச்சிட வேண்டியதுதான். இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிட வேண்டியதுதான். இங்கதான் ஒரு நாயும் இல்ல. ஈஸ்வரா, ஊர்ல இருக்க எல்லா நாயும் இங்கதான் இருக்கு. முட்டை வேணுமா? முட்டை வேணுமா? என்னடா முட்டை அபிஷேகம் பண்ணிட்ட? யோ, கண்ணா தெரியல உனக்கு? முட்டை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒளியணுமே. எங்க ஒளிஞ்சாலும் இந்த நாத்தம் போகாதே.
அந்த நாய் எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. நானா தும்முன? பைத்தியக்கார, இவனை பார்த்தா மைண்ட் ஒண்ணும். ஆஹா செல்லோ, அந்த வேதாள எங்க போனா? அவனை நான் பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். ஒரு பைத்தியத்தை காப்பாத்தலாம்னு வந்ததுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி ஓட விட்டானே. ஆமா ஐயா ஐயோ திருட்டு சாமியார் பயந்து ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். என் முன்னாடி பிசாசு நிக்குது. பிசாசு தீ பிடிச்சு வந்திருக்குது. பிசாசு வருது. ஐயோ என் வண்டி என் பின்னாடி போச்சுடா நாய. நிறுத்து நிறுத்து. என்னடா மூக்குப்பொடியில கூட டூப்ளிகேட் போடுறீங்க? இனிமேல் தும்முனா மிளகா பொடியை தான் போட்டுக்கணும் போல. ஹலோ, எப்படி இருந்தாலும் பழைய கடன்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தீப்பேன். இப்ப தரலனா அப்புறம் தருவேன். காசு விஷயத்துல இந்த கூபிய ஒரு தடவை சொன்னானா அது அவ்வளவுதான், மறந்துருங்க. 1 செகண்ட் ப்ளீஸ். பாருங்க, வேர்ல்டு பேங்க் எம்டி கூட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவரு தான் கூப்பிடுறாரு. டாலரோட ரேட்டு குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியாது. நீங்க அப்புறமா கூப்பிடுங்க ப்ளீஸ். இது எந்த நாயின்னு தெரியலையே. ஹலோ, நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது பிஸியாக இருக்கிறார். நீங்க இன்னும் ஒரு 3 வாரம் கழிச்சு கூப்பிடுங்க. விஷத்தை வாங்கணும்னாலும் யாராவது கடன் தந்துதான் உதவி செய்யணும். ஆனா கையில 3 செல்போன். என்ன மாதிரியே இதுங்களும் அகதிங்க தான். ஒண்ணு நம்பர் பார்க்க, இது இன்கமிங் மட்டும்தான். மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான். இதுல இன்னும் ஒரு 11 ரூபா 80 காசு இருக்கு, அவ்வளவுதான். கையில சல்லி காசு கிடையாது, ஆனா லோன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா வேர்ல்டு பேங்க் வரைக்கும் பேசும். உண்மையை சொல்லணும்னா ஒரு 10-20 லட்சம் ரூபா கடன் இருந்தாதான் வாழ்றதுக்கே ஒரு த்ரில் இருக்கும்டா. என்னது இது? அப்பாவோட கடைசி மூச்சு வலிப்பு நோயால சாகும்போது ரிங்டோட நான் அதை சேவ் பண்ணிட்டேன். அப்பாவோட ஞாபகத்துக்காக. இந்த கால் எடுத்தா பிரச்சனை டாடி. அதோ அங்க நிக்கிறான். மறுபடியும் அப்பா தான் கூப்பிடுறேன். நல்ல வேலை விழுந்திருப்பேன். கஷ்டம். ஹலோ, கோபி சார் பேசுறேன். சாரி, நான் இப்ப ஊர்ல இல்லங்க. எங்க இருக்கிற? அது நான் இப்போ ஆக்ரால இருக்கேன். ஃபேமிலியோட தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்கேன். நல்லா கிளியரா இருக்கு. தாஜ்மஹாலோட மொட்டை மாடியில நிக்கிறனால ரேஞ்ச் நல்லா இருக்கு. காதே வெடிச்சிரு போல இருக்கு. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களும் தாஜ்மஹால் கேட்ல தான் ஓ, நிக்கிறோம். கேட்லியா? இவன் வயித்துல வைப்ரேட்டர் வச்சிருக்கான். கடவுளே, என்ன காப்பாத்து. யார் அவங்க? டிவால் அக்கவுண்ட்ஸோட கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் தேடி பிடிச்சு லோன் கொடுப்பானுங்க, ஓட விட்டு வாங்குவானுங்க. தெளிவா சொன்னா ரவுடி பசங்க. நீ மட்டும் என் கையில மாட்டினா உண்ட பக்தி சீரியல் எடுக்கிறவங்களுக்கு வித்துருவேண்டா. அதுக்கு நான் உங்ககிட்ட மாட்டினாதடா. அதையும் எந்த கைலாயத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை நான் பிடிப்பேன்டா. கோபி, காசை கொடுத்துட்டு போடா. அம்மா தாயே, கலிகாலம் சிவன் கோயில இருந்து வந்துட்டாரா? ஏண்டா நீங்களும் வாடா அவங்கிட்ட லோன் வாங்கிருக்கீங்க? அங்கேயே நில்றா. ஓடி வந்து பிடிக்கணும். ஓடுறவன ஓடி பிடிக்காம தூண்டில் போட்டாடா பிடிப்பீங்க முட்டா பசங்களா. இந்த மரத்துக்கு பின்னாடி எங்கேயும் ஒளியணும். செம சந்துடா இது. கடைசி மூச்சு விடுறதுக்கு எங்க அப்பனுக்கு நேரங்காலமே கிடையாது. என்ன இது தள்ளு வண்டி மாதிரி முட்டையெல்லாம் வச்சிருக்கானுங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. யாரா அது சூசூன்னு சத்தம் போட்டுக்கிட்டே? இது டூப்ளிகேட் தானே? ஒரிஜினல். அது சரி, பிடிங்கடா. டேய் நில்லுடா. 3 பேர் வந்து அசலு வட்டியும் வேணும். அசலுக்கு அந்த கேமரா போதாதா? உங்க முதலாளி எப்பவுமே அப்படித்தானே ஜப்தி பண்ணுவாரு. போன தடவை காலை பிடிச்சதாலதான் இந்த பண்ணிக்கு இன்னொரு வாய்ப்பு கூட கொடுத்தது. ஐயோ சார், நீங்க ஷூட்டிங் நிறுத்துறீங்கன்னா பெரிய பிரச்சனை இது ஆயிடும். ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்களேன் ப்ளீஸ். நாளைக்கு உங்க வட்டி எப்படியாவது நான் அடைச்சிடுறேன் சார். எங்க இருக்கிற அடைப்படி? நம்பிக்கை இல்லைன்னா கேரண்டியா இந்தாங்க வைக்க சாவியெல்லாம் கொடுக்க முடியாது. கண்டிப்பா பிப்ரவரி 31.
ஓகே ஓகே நீங்க சொல்றதுனால ஒரு வாய்ப்பு தரேன். ஆமா, வட்டி பெண்டிங் 50,000 நாளைக்கே நீ எங்களுக்கு வைக்கணும். உறுதியா? உறுதியா? நாளைக்கு காலையில நான் இங்க வந்துருவேன். சொன்ன பேச்சு மாறக்கூடாது. வாடா. சார் என் சூளம் இந்தா உன்னோட சூழம்.